அனைத்து இஸ்லாமிய சொந்தங்களுக்கும் ரமலான் பெருநாள் வாழ்த்துக்களுங்க. ஆட்டுக்குடல் குழம்பு வச்சு அதில் இட்லி வச்சு சாப்பிட்ற சுவையே தனிங்க. இன்றைக்கி ஆட்டுக்குடல் குழம்பு தான் பார்க்க போகிறோம். அதற்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி ஒரு 2 கைப்பிடி சின்ன வெங்காயம் போட்டுக்குங்க. ஒரு 4-5 பல் பூண்டு, கொஞ்சமாக சிறிதுண்டு இஞ்சி போட்டுக்குங்க. சிறிதளவு மிளகு, கொஞ்சமாக சீரகம், அதே அளவு சோம்பு, ஒரு 3 கிராம்பு, கொஞ்சமாக பட்டை, இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வணங்கணுங்க. வெங்காயம் எந்த அளவுக்கு வணங்குதோ அப்போ தான் மசாலா நல்லா வருங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச பொருள் எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே போட்டு ஒரு வணக்கி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. ஷார்ட்ஸில் போடுறதுக்கு தான் வீடியோ எடுத்தேங்க. ஆனால் வீடியோ பெருசாக போடுறதுனால ஷார்ட்ஸில் போட முடியல. இப்போது மசாலா நாம் ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம். கறி மசாலா தூள், நீங்கள் கறி மசாலா தூள் இருந்தால் போட்டுக்குங்க. இல்லைன்னா மல்லித்தூள் நீங்கள் ஒரு 4 ஸ்பூனு, வரமிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டு அரைச்சிக்குங்க. தேவையான அளவு தேங்காய் போட்டு நம்ம இப்போ மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்குங்க. கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி வந்ததுன்னா நல்லாயிருக்கும். நிறைய பேர் குடல் குழம்பு சாப்பிடாத காரணம் ரொம்ப கவிச்சி அடிக்குன்னு சாப்பிட மாட்டாங்க. ஒரு குடலும் ஒரு நுரையீரலும் சின்ன சின்னதாக வெட்டி வாங்கியிருக்கிறோங்க. நுரையீரல் கொஞ்சம் பெருசாகவே வெட்டிக்கிங்க, ஏன்னா அது ரொம்ப சுருங்கிரும். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், சிறிதளவு உப்பு போட்டு நல்லா இது மாதிரி பிணைஞ்சு விடுங்க. எந்த அளவுக்கு நல்லா பிணையிறீங்களோ அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் வெளியே வந்துடும், கவிச்சியும் போயிடுங்க. நல்ல தண்ணி ஊற்றி ஒரு 4லேருந்து 5 முறை நல்லா கழுவிக்கிங்க. எந்த அளவுக்கு கழுவுறீங்களோ அந்த அளவுக்கு கவிச்சி வாட போயிருங்க. கழுவி எடுத்தாச்சுங்க. ஒரு 5-6 சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். நம்ம கொஞ்சமாக சீரகம், அன்னாச்சி மொக்கு, 2 கிராம்பு, சிறிதளவு பட்டை, கொஞ்சமாக பிரியாணி இலை, அதுபோக 3 வரமிளகா, சிறிதளவு கருவேப்பிலை. இப்போ எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகு பொரிஞ்ச உடனே நம்ம இந்த மசாலா ஐட்டத்தில் ஃபஸ்ட்டு போட்டுடலாம். அதுக்கப்புறம் வெங்காயம், மிளகா, கருவேப்பிலையெல்லாம் அப்புறம் போட்டுக்கலாங்க. இதை போட்டு வணக்கி விடுவோம். பிரியாணி ஐட்டம்லாம் எண்ணெயில் நல்லா வணங்குதுங்க. இப்போ நம்ம அந்த வெங்காயம், வரமிளகாலாம் போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா ஒரு தாளித்து விடுங்க. நம்ம அரைச்சி வச்ச மசாலாவில் உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி கரைச்சிக்குங்க. நம்ம இந்த அளவுக்கு கரைச்சி வச்சுருக்குறோங்க. இப்போ நம்ம குடலை உள்ளுக்குள்ளே போட்டு நல்லா வணக்க விடலாங்க. நுரையீரல் சுண்டியே உங்களுக்கு தண்ணி விடுங்க. அதனால் தண்ணி பார்த்து ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் தண்ணி விட்டுருக்கு. ஒரு 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம், விழுதுகள். இப்போ கறி கொதி வருதுங்க. இப்போ நம்ம 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு சிறிதளவு கல்லுப்பு போட்டுக்கலாங்க. உப்பு தேவையான அளவு மாதிரி பார்த்து போட்டுக்குங்க, அதிகமாக போட்டுறாதீங்க. இப்போ வணக்கி விடலாங்க. ஓரளவுக்கு கறி நல்லா வெந்து வருதுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலா உள்ளே ஊற்றிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு எதிர்பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றி கரெக்ட் பண்ணிக்கிங்க. நம்ம குக்கரில் தான் வணக்கி விட்ருக்குறோம். அதனால் விசில் போட்டு மூடி வச்சு ஒரு 6லேருந்து 7 விசில் விடுங்க. 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி, சிறிதளவு கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா, 2 வரமிளகா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம விசில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. கறி இந்த அளவுக்கு நல்லா வந்திருக்கு, நல்லாவும் வெந்து வந்திருக்குங்க. ஏன்னா இந்த அளவுக்கு விசில் விட்டிங்கன்னா தான் கறி வேகுங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு சிறிதளவு போட்டு பொரிய விட்டுட்டு இப்போ நம்ம எடுத்து வச்ச அந்த வெங்காயம், பச்சை மிளகாலாம் உள்ளுக்குள்ளே போட்டு வணக்கி விடலாங்க. ஏன்னா குடல் குழம்பை அப்படியே சாப்பிட்றத விட இது மாதிரி தனியாக கறியை வறுத்து சாப்பிடுங்க, இன்னும் சுவையாக இருக்கும். எல்லாருமே சாப்பிடுவாங்க, குழந்தைகளும் சாப்பிடுவாங்க. ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாங்க. வெங்காயம் மிளகாலாம் நல்லா வணங்கிருச்சுங்க. 2 ஸ்பூன் மட்டன் மசாலா போட்டுக்குங்க. நம்ம ஆல்ரெடி கிரேவி அரைக்கிறப்பவே கிரேவி தனியாக எடுத்து வச்சுருக்குறோம். அந்த கிரேவியை உள்ளுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாங்க. 1 கப்பு எடுத்து வச்சுருக்குறோம். நம்ம அந்த கிரேவியை உள்ளுக்குள்ளே ஊற்றிக்கலாங்க. ஊற்றி நல்லா வணக்க விடுங்க. தண்ணி ஊற்ற வேணாங்க, ஏன்னா அது கொஞ்சம் வரவரன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். சிறிதளவு உப்பு போட்டுக்குங்க. உப்பு போட்டுட்டு நம்ம எடுத்து வச்ச அந்த குடல் வேக எடுத்து வச்சதை நம்ம உள்ளுக்குள்ளே போட்டு வணக்கி விடலாங்க. ஆட்டுக்குடல் வாங்கும்போது சுட்டுக்கொழுப்பும் போட்டு கொடுப்பாங்க, இல்லைன்னா கேட்டு வாங்கிக்கிங்க. உங்களுக்கு அல்சர் பிரச்சனை, வாய் புண்ணு, இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. பாலூட்டும் தாய்மார்களுக்கு பால் சுரப்புக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள். அதனால் அவங்களும் சாப்பிட்டு பழகணுங்க. அடுத்த தலைமுறைக்கு நிறைய ஆரோக்கிய தகவல் கொடுத்துட்ருக்குறோங்க. மற்ற வீடியோவும் பாருங்கள். சமைக்காத உணவுகள், யோகா ஆசான் பேசுனது நிறையா கொடுத்துட்ருக்குறோம். அதெல்லாம் பாருங்கள், பயன்பெறுங்க. எங்களுடைய நிகழ்மகிழ் ப்ராடக்ட்டை நீங்கள் வேணும் அப்படின்னா நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், நீங்கள் வாங்கிக்கலாம். நாங்கள் ஒரு 10 ப்ராடக்ட் பண்ணுறோம். பீட்ரூட் மால்ட்டு, செவ்வாழைப்பழத்தில் மால்ட்டு, இது மாதிரி ஒரு 10 ப்ராடக்ட் பண்ணுறோம். ஆரோக்கியம் மேம்படுங்க. இட்லி, குடல் குழம்பு, நாம் செஞ்ச அந்த குடல் வறுவலோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். சப்ஸ்கிரைப் நிகழ்மகிழ், அந்த பெல் பட்டன் அழுத்திக்கங்க.